ஜப்பான் கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை செலுத்திய வடகொரியா. அமெரிக்கா தென்கொரியா கூட்டு போர் பயிற்சி நடத்தி வரும் நிலையில் நடவடிக்கை. மூன்றாவது வாரத்தை எட்டிய மேற்காசிய போர். தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் 2500 வீரர்களுடன் வளைகுடாவுக்கு செல்லும் அமெரிக்க கப்பல். USS ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பலில் பணிகள் நடைபெறும் வீடியோவை வெளியிட்ட அமெரிக்கா. தங்கள் தாக்குதலில் கப்பல் முடங்கிவிட்டதாக ஈரான் கூறிய நிலையில் வீடியோ மூலம் பதில். ரஷ்ய எண்ணெயை வாங்கக்கூடாது என இந்தியா உள்ளிட்ட நாடுகளை மிரட்டிய அமெரிக்கா இன்று அதை வாங்க கெஞ்சுகிறது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்ஷி விமர்சனம். தினசரி பல நூறு கப்பல்கள் சென்ற நிலையில் மேற்காசிய போரினால் வெறிச்சோடிய ஹோர்முஸ் நீரிணை. போருக்கு மத்தியில் வெகு சில கப்பல்கள் மட்டுமே கடந்து செல்வதாக தகவல். இந்தியாவுக்கு வரவேண்டிய 8 எரிவாயு கப்பல்கள் போர் சூழலால் ஹோர்முஸ் நீரிணை அருகே காத்திருப்பு. கப்பல்களை பத்திரமாக அனுப்ப ஈரானுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை. மேற்காசிய போரில் உயிரிழந்த இந்தியர்கள் எண்ணிக்கை 5 உயர்வு. ஏற்கனவே 3 மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் ஓமன் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் மேலும் 2 பலி. மேற்காசிய போர் காரணமாக ஈரானில் சிக்கி தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை மீட்க வேண்டும். நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க குடும்பத்தினர் கோரிக்கை. உடல்நிலை சரியில்லாம இருக்கோம். நாங்க ஒவ்வொரு நாளும் பயந்து வாழுதோம். எங்களுக்கு உணவு இல்லை, குடிசை தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அதிர்றாங்க. எங்களை அது எப்படி அதை காப்பாற்றுங்க, எப்படி அதை காப்பாற்றுங்க. இங்க அரசுகிட்ட வந்து சொன்னா அவங்க சொல்றாங்க காப்பாற்றுதோம், நாங்க சொல்லியிருக்கோம். இதுவரையிலும் மக்கள் ஒரு பதிலுமே தாராங்க இல்லை. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியின் இதயமாக திகழும் கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்குதல். அதிபயங்கர குண்டு வீசப்பட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழியே எண்ணெய் கப்பல்களை அனுமதித்தால் மட்டுமே கார்க் தீவு மீதான தாக்குதல் நிறுத்தப்படும். ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு எஞ்சியவற்றை காப்பாற்றிக் கொள்வதே புத்திசாலித்தனம் என்றும் எச்சரிக்கை. கார்க் தீவு மீது தாக்குதலை தொடர்ந்தால் அமெரிக்காவுடன் தொடர்புடைய எண்ணெய் நிலைகள் குறிவைக்கப்படும். அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஈரான் ராணுவம் எச்சரிக்கை. போருக்கு மத்தியில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்ற அல்-குத்ஸ் தின பேரணி. ஈரானிய மூத்த அதிகாரிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கம். தங்க விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1,18,080 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 2,880 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோயம்பேடு சந்தையில் 2000 டன் காய்கறிகள் விற்பனையாகாமல் தேக்கம். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டதால் மந்தமான காய்கறி விற்பனை.
காய்கறிகள் விலை குறைந்தும் வாங்க ஆளில்லாததால் வியாபாரிகள் கவலை. பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் செய்வதறியாது தவிக்கும் நிலை. கேஸ் இப்போ எங்களுக்கு கிடைக்காததால எங்களுக்கு எங்களால் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு என் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ, இப்போ நேற்று 300 கிலோ போச்சு, இன்றைக்கி ஒரு 500 கிலோ மேலே போச்சு. இதே மாதிரி நிலைமை நடிச்சுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மட்டுமல்ல, அது சார்ந்துள்ள தொழில்களும் பாதிக்கும் அபாயம். 4 1 பங்கு காய்கறிகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் வியாபாரிகள் வேதனை. திருப்பூரில் தனியார் கேஸ் ஏஜென்சிக்கு சீல் வைப்பு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததாக புகார். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக அதிகாரிகளுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. முன்னுரிமை அடிப்படையில் வணிக சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை. தமிழகத்தில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் 20% மட்டுமே விநியோகம். மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அரசு விளக்கம். ப்ரியாரிட்டியா ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர் 1 நமக்கு தேவை. அதுக்கு அடுத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹாஸ்டல், நமது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லா விதமான ஹாஸ்டலுக்கும், ஸ்கூலு காலேஜுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மீதி இருக்கிறத ஒரு குழுவாக மறுபடியும் மத்திய அரசு அறிவுறுத்தல்படியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய குழுவுடன் இணைந்து ஆயில் நிறுவனங்கள் எல்லாம் மீதி இருக்கிற குவான்டிட்டியும் மற்ற ஒரு ப்ரியாரிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வழங்கப்படும். மின் அடுப்பு பயன்படுத்துவதால் உணவகங்களுக்கு யூனிட்டுக்கு 2 ரூபாய் சலுகை. சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினை சரியாகும் வரை சலுகை தொடரும் என தமிழக அரசு அறிவிப்பு. எல்பிஜி பயன்படுத்தும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மின் உபகரணங்களை கொள்முதல் செய்ய 25% மானியத்துடன் கடன். தொழிற்சாலைகளில் மாற்று எரிபொருளாக மண்ணெண்ணெய், ஆர்டிஎஃப், பயோமாஸை பயன்படுத்திக் கொள்ளவும் தமிழக அரசு அனுமதி. காய்கறிகள் வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம். விவசாயிகள் உழவர் சந்தைகளில் எந்தவித கட்டுப்பாடுமின்றி விற்பனை செய்ய அனுமதி. விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகள் மற்றும் பழங்களை இடர்பாடின்றி 194 உழவர் சந்தைகளில் எவ்வித கட்டுப்பாட்டு இல்லாமலும் அவங்க விற்பனை செய்ய அனுமதி வழங்கி மேடம் ஆனரபிள் சிஎம் ஆணையிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என எண்ணெய் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை திட்டவட்டம். 9 நாட்களுக்கு தேவையான இருப்பு உள்ளதாகவும் விளக்கம். பொது விநியோக திட்டத்திற்கு இந்த மாதம் கூடுதலாக 3228 லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க தமிழக அரசு ஆணை. எரிவாயு தட்டுப்பாடு விவகாரத்தில் மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்தல். கள்ளச்சந்தையில் சிலிண்டர் விற்பவர்கள் கண்காணிக்கப்படுவர் என்றும் எச்சரிக்கை. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுக தேர்தல் அறிக்கையும் வெளியாக வாய்ப்பு. திமுக கூட்டணியில் மதிமுகவை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொகுதிகளையும் குறைக்க நினைக்கிறதா திமுக? 6 தொகுதிகளை தக்க வைக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீவிரம். காங்கிரஸ் தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் தர முடியும் என்றால் தங்களுக்கும் தர வேண்டும் என மார்க்சிஸ்ட் வலியுறுத்தல். அதிக தொகுதிகள் கொடுக்க முடியாது என்று திமுக சொல்வதில் நியாயமில்லை என்றும் சண்முகம் கருத்து. இதே சிரமத்துக்கு மத்தியிலேதான்
காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. தொகுதிகளை குறைத்தால் ஏற்பதா என்பது குறித்து தேர்தல் குழு முடிவெடுக்கும். திமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் பேட்டி. திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பதால் கூட்டணி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அண்ணாமலை பேட்டி. திருமாவளவன் 5 அல்லது 6 தொகுதிகளுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் கருத்து. திருமாவளவனை கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ அவர் ஏத்துக்க போறது கிடையவே கிடையாது. ஆனால் திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போறாங்களா தனியா நிக்கிறாங்களான்னு தெரியாது. அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலராக தர்மர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி நியமனம். ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து சமீபத்தில் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு புதிய பொறுப்பு. திமுக ஆட்சியை காவல்துறை காப்பாற்றாது, மக்கள்தான் காப்பாற்றுவார்கள். மானாமதுரை விசாரணை கைது மரணம் உள்ளிட்ட சம்பவங்களை சுட்டிக்காட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் கருத்து. விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பு இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கும் பதில். அவர் டெல்லிக்கு போறது எதுக்கான்னு உங்களுக்கு தெரியும். இது முதல் முறை போல கரூர் நடந்த சம்பவத்துக்காக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அதையும் எதையும் நீங்க இணைத்து பேசுவது என்பது அது இப்படி எந்த வகையில் இருக்குன்னு எனக்கு தெரியும். காரைக்குடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக தொகுதி மக்களை சந்தித்த சீமான். பதவிக்காகவும் பணத்துக்காகவும் யாரிடம் சமரசம் செய்து கொள்ளவில்லை என பேச்சு. ஒரு விழுக்காடு, அரை விழுக்காடு, கால் விழுக்காடு வைத்திருக்கிறவெல்லாம் பேரம் பேசி, சீட்டு நோட்டு பேரம் பேசி கூட்டணி வைக்கிற போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வைத்திருக்கிற உங்கள் மகனுக்கு எவ்வளவு கோடிகள் பேரம் பேசியிருப்பார்கள்? எவ்வளவு சீட்டு, எத்தனை பதவியை பேரம் பேசியிருப்பார்கள்? ஏன் சமரசம் கிடையாது? சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை ரயில் பாதையை உருவாக்க வேண்டும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு மயிலாடுதுறை எம்பி சுதா கடிதம். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையான பறக்கும் ரயில் சேவை தொடக்கம். 17 ஆண்டு கால கனவு நிறைவேறியதால் சென்னை மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த இன்ஸ்டா ஸ்டார் சிறுவர்கள். தேவா ஜீவாவின் திறமையை பாராட்டியதோடு நன்றாக படிக்க வேண்டும் என அறிவுரை கூறிய முதல்வர். இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்ல சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி உங்கள் கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஏற்றுமதி வர்த்தகத்தில் இயற்கை முறை உலர் முருங்கை இலை மற்றும் மிளகாய்க்கு தேவை அதிகரிப்பு. விவசாயிகள் அரசின் சந்தை பிணைப்பை பயன்படுத்தி பயனடைய தமிழக வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் அழைப்பு. தமிழக அரசின் கறவை மாடு கடன் வழங்கும் திட்டத்தில் மாடு வைத்திருந்தால் மட்டுமே கடன் பெற முடியும் நிலை.
புதிய விதிமுறையால் விவசாயிகள் அதிர்ச்சி. நெல்லை மகேந்திரகிரியில் உள்ள திரவ எரிபொருள் மையத்தில் நடந்த கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை. கடல்மட்ட வளிமண்டல அழுத்தத்தில் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ அறிவிப்பு. இந்தியாவின் SIR நடவடிக்கை போன்று அமெரிக்க தேர்தல் முறையிலும் மாற்றத்தை கொண்டுவர ட்ரம்ப் திட்டம். வாக்காளர் பதிவுக்கு குடியுரிமை ஆவணங்களை கட்டாயமாக்கும் முயற்சி. அமெரிக்க விசாவை எளிதில் பெற தங்கள் கடையில் கொள்ளை போனதாக நாடகமாடிய 11 அமெரிக்க வாழ் இந்தியர்கள் கைது. அரசின் சலுகையை தவறாக பயன்படுத்த முயன்றதாக கூறி நடவடிக்கை.